வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்க உடல் நலத்துக்கும் உங்க மனசுக்கும் இருக்கிற ஒரு ஆச்சரியமான தொடர்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா அக்யூ ஹீலர் உமர் பாரூக் எழுதிய மனம் என்னும் மாமருந்து புத்தகத்திலிருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அலசலாம். நாம எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம்னுலாம் சும்மா கேட்டிருக்கோம் இல்லையா? ஆமா. பழமொழியா கேட்டிருக்கோம். ஆனா நம்ம எண்ணங்கள், நம்ம நம்பிக்கைகள், ஏன் நம்ம பயங்கள் கூட நிஜமாவே நம்ம உடம்பை எப்படி பாதிக்குது? ம். சில சமயம் அதுவே நோயை உண்டாக்குது, சில சமயம் இருக்கிற நோயை குணப்படுத்துதுன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம்? இத கொஞ்சம் அறிவியல் பார்வையோட, அப்புறம் சில நிஜ வாழ்க்கை அனுபவங்களோட சேர்த்து பார்க்கலான்னு இருக்கோம். சரி. அதாவது நம்ம நம்பிக்கை, பயம், மனநிலை இதெல்லாம் எப்படி நோயை உருவாக்கவோ அல்லது குணப்படுத்தவோ உதவுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இந்த அலசலோட நோக்கம். கரெக்ட். வெறும் தத்துவமா இல்லாம நடைமுறையில இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கறது முக்கியம். வாங்க, முதல்ல ஒரு ஒரு வியப்பான கதையோட ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. அமெரிக்காவுல சாம் டாண்டி அப்படின்னு ஒருத்தர். அவருக்கு சாதாரணமா தொண்டை வலி தான் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் போயிருக்கார். ம். ஆனா அங்க பரிசோதிச்ச டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு முற்றிய நிலை புற்றுநோய், அதாவது கேன்சர்னு சொல்லிட்டாரு. அட கடவுளே! சாதாரண தொண்டை வலிக்கு போனா? ஆமா. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச வாரத்திலே டாண்டி இறந்துட்டார். என்னது அவ்வளோ சீக்கிரமாவா? ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அவர் இறந்த பிறகு செஞ்ச போஸ்ட்மார்ட்டம்ல, அதாவது பிரேத பரிசோதனையில அவருக்கு கேன்சர் இருந்ததற்கான அறிகுறியே இல்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க? கேன்சரே இல்லையா? அப்ப எப்படி? வச்சா சரியா போயிடும், மந்திரிச்சா சரியாயிடும்னு முழுசா நம்புனாங்க. பல சமயம் குணமாவும் செஞ்சாங்க. ம். அந்த நம்பிக்கை எப்படி வேலை செஞ்சிருக்கு? அந்த ஆழமான நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு நாம எல்லாத்தையும் கேள்வி கேக்குறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சோ. உண்மைதான். அந்த பழைய நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பின்னால ஒரு உளவியல் உண்மை இருக்கு. இப்ப சைக்காலஜி, அதாவது உளவியல் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பல நோய்களுக்கு அடிப்படை காரணம் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் தான். சைக்கோசோமேட்டிக் டிசார்டரா? அப்படின்னா அப்படின்னா நம்ம மனசுல ஏற்படுற சில சமநிலை குறைவுகள், சில அழுத்தங்கள், பிரச்சனைகள் உடம்புல நோய்களா வெளிப்படுது. இது ஏதோ சும்மா சொல்ற விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு. ஓஹோ, மனசுல வர்றது உடம்புல தெரியுதுங்கறீங்க. ஆமா. மனநல பாதிப்புகள் எப்படி உடல்நலத்தை பாதிக்குதுன்னு இப்ப நிறைய ஆய்வுகள் அதை உறுதிப்படுத்துது. அப்போ நாம மறுபடியும் அந்த சாம் டாண்டி கதைக்கே வருவோம். டாக்டர் கேன்சர்னு சொன்னதும் டாண்டிக்குள்ள ஒரு பயம், பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஆமா. அந்த வார்த்தையே பெரிய அதிர்ச்சி இல்லையா? அந்த பயமே அவரை உடல் ரீதியா தளர வச்சிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போதே தள்ளாடி நடந்ததா சொல்றாங்க. ம். பாருங்க, வெறும் 2 வாரத்துல உயிர் போயிடுச்சு. ஆனா நிஜத்துல நோயே இல்ல. இது இது நம்பவே முடியலையே. இதுக்கு மரபணு உயிரியல் விஞ்ஞானி டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, பயம்ங்கிற உணர்ச்சி இருக்கே, அது நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்தரை கூட மரணத்தை நோக்கி தள்ளுற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறாரு. ம், பயம் ஒரு ஆயுதமா? ஆமா. பயம் நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்களை, அதாவது செல்ஸ சிதைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு அவரோட ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்போ சாம் தாண்டி விஷயத்துல நடந்தது இதுதானா? மிகச்சரியா பொருந்திருக்கு. அந்த கேன்சர்ங்கிற பயம் அவர் உடம்புக்குள்ள ஒரு எதிர்மறை வேதியியல் மாற்றத்தை உருவாக்கி அவரோட உயிரணுக்களை பாதிச்சு மரணத்துக்கே கொண்டு போயிருக்கு. இது வெறும் ஒற்றை சம்பவம் இல்ல பாருங்க. அப்படியா? வேற உதாரணங்கள் இருக்கா? இருக்கு. அமெரிக்காவுல வாழ்ற சீனர்கள், ஜப்பானியர்கள் கிட்ட ஒரு ஆய்வு செஞ்சாங்க. அவங்க தாய்நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது ஏப்ரல் மாசம் 4வது மாசம் ஆகாது, அது கெட்ட மாசம்னு. ம், சில நம்பிக்கைகள் இருக்கும். அந்த நம்பிக்கை அவங்க அமெரிக்காவுல வாழ்ந்தாலும் அவங்க மத்தியில அந்த குறிப்பிட்ட ஏப்ரல் மாசத்துல இறப்பு விகிதம் மற்ற மாதங்களை விட அதிகமா இருக்குன்னு அந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடேங்கப்பா, இது முழுக்க முழுக்க அந்த பயம் சார்ந்த நம்பிக்கையோட விளைவா? ஆமா. ஒரு தவறான பயம், ஒரு நம்பிக்கை, அது திரும்ப திரும்ப மனசுல ஓடும்போது அதுவே உடல் முழுக்க பரவி ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு டாக்டர் லிப்டன் சொல்றார். பயம் கொல்லும்னா அப்போ நம்பிக்கை உயிர் கொடுக்கும், அப்படிதானே? கண்டிப்பா. எதிர் திசையிலும் இது வேலை செய்யுமே. அங்கதான் நாம இந்த பிளேசிபோ விளைவு, நோசிபோ விளைவை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். பிளாசிபோனா மருந்து இல்லாமலே வெறும் நம்பிக்கையால வர்ற நல்ல விளைவு. நோசிபோனா அதுக்கு நேர் எதிர், பயத்தால வர்ற கெட்ட விளைவு. சாம் டாண்டி இறந்தது நோசிபோக்கு ஒரு உதாரணம்னா, நம்பிக்கையோட சக்திக்கு சில உதாரணங்கள் சொல்லுங்களேன். முதுகுத்தண்டு, கழுத்தெலும்பு எல்லாம் நொறுங்கிடுச்சு.
உதரவிதானம் அதாவது டயஃப்ரம் பாதிக்கப்பட்டதால மூச்சு விட முடியல. வென்டிலேட்டர்ல தான் இருந்தாரு. எதையும் முழுங்க முடியல. கண் இமைகளை தவிர உடம்புல வேற எதையுமே அசைக்க முடியாத நிலை. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவரை பிழைக்க வாய்ப்பே இல்ல, அப்படியே தான் இருக்கணும், பேச முடியாது, நடக்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. சரி. ஆனா குட்மன் என்ன சொன்னார் தெரியுமா? என் உடம்பு செயலிழந்திருக்கலாம், ஓகே, ஆனா என் மனம் என் கட்டுப்பாட்டுல இருந்தது, என்னால சிந்திக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். வாவ், அந்த நிலைமையில கூடவா? ஆமா, அந்த மன உறுதியோட வெறும் சுவாச பயிற்சியும் பாசிட்டிவ் எண்ணங்களும் மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சில மாதங்கள்லயே மருத்துவ உதவி பெருசா இல்லாமலேயே அவரே மூச்சு விட ஆரம்பிச்சு அப்புறம் எழுந்து நடந்தார். நம்பவே முடியலையே. இன்னைக்கு அவரு ஒரு முக்கியமான தன்னம்பிக்கை பேச்சாளர். இது மன உறுதியோட அசாத்திய சக்திய காட்டுது இல்லையா? அபாரமான கதை இது. மனசோட சக்திய இது நல்லா விளக்குது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான நபர் டாக்டர் ஜோசப் மர்ஃபி. டாக்டர் ஜோசப் மர்ஃபி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, மன ஆற்றல் பத்தி நிறைய எழுதியிருக்கார். உளவியல்ல டாக்டர் பட்டம் வேற வாங்கினவர். அவருக்கே தோல் புற்றுநோய் முற்றிய நிலையில வந்திருக்கு. அவருக்கேவா? ஆமா, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. அவரோட மருத்துவ நண்பர்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி, நீங்க மத்தவங்கள மாதிரி மரணத்துக்கு பயப்படாதீங்க, உங்க லட்சியம் எதுவோ அதை சீக்கிரம் நிறைவேற்ற பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. கொடுமைதான். அவருக்கும் பயங்கரமா மரண பயம் வந்துடுச்சு. அப்போ ஒரு பாதிரியார் அவரை பார்க்க வந்தப்போ சொன்ன ஒரு ஓமை தான் அவரை மாத்துச்சு. என்ன ஓமா அது? சொல்லுங்க. பாதியார் கேட்டாராம், ஒரு கடிகாரத்தை செஞ்சவருக்கு அது பழுதானா அதை சரி செய்ய தெரியும் தானே? ஆமா, தெரியும். அது மாதிரி இந்த உடம்ப படைச்சது எதுவோ அந்த சக்திக்கு இதை சரி செய்யவும் முடியும் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆஹா, ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனா ஆழமான கேள்வி. ஆமா, இந்த எளிமையான ஓமை டாக்டர் மர்ஃபிக்குள்ள ஒரு பெரிய புதிய புரிதலை, ஒரு ஸ்பார்க் மாதிரி கொடுத்தது. இந்த உடலை உருவாக்கிய சக்திக்கே இதை குணப்படுத்தும் ஆற்றலும் இருக்குன்னு அவர் முழுசா நம்ப ஆரம்பிச்சார். ம். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட மருத்துவ உதவி இல்லாமலேயே வெறும் 3 மாசத்துல புற்றுநோயிலிருந்து முழுசா மீண்டு வந்துட்டார். 3 மாசத்துலயா? அதுவும் முற்றிய நிலை கேன்சர்ல இருந்து? ஆமா, அப்படின்னு சொன்னார்னா, நான் குணமானது என் மருத்துவருக்கு வேணும்னா ஒரு அற்புதமா மிராக்கிளா தெரியலாம். ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் குணமாதல்ங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்னாரு. இது மருத்துவ அற்புதம் இல்ல, மனதோட ஆற்றல் செயல்பட்ட விதம்னு சொல்றீங்க. கரெக்ட். மைண்ட் ஓவர் மேட்டர்ங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, இந்த மனம் உடம்பை எப்படி இயக்குது? இதுக்கு ஏதாவது ஒரு செயல்முறை, ஒரு மெக்கானிசம் இருக்கா? நம்ம நூலாசிரியர் ஒரு 3 அடுக்குகளா இத விளக்குறார் இல்லையா? ஆமா, அதை புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணம் பார்க்கலாம். ம். இப்போ ஒரு நாய் நம்மள துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி. முதல் அடுக்கு என்ன நடக்கும்? ம். மனநிலை மாற்றம், மென்டல் ஸ்டேட். நமக்கு உடனே பயம் வருது இல்லையா? ஆமா, பயம் வரும். இத முதல் அடுக்கு. அடுத்தது 2வது அடுக்கு, வேதியியல் மாற்றம், கெமிக்கல் சேஞ்ச். அந்த பயம் வந்த உடனே நம்ம சிறுநீரகத்துக்கு மேல அட்ரினல் சுரப்பின்னு ஒன்னு இருக்கு. அது வேகமா அட்ரினலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். இது ஒரு ரசாயன மாற்றம். ஓஹோ, அந்த அட்ரினலின் ஹார்மோன் தான் நமக்கு வேகமா ஓடவோ இல்ல அந்த நாயோட சண்டை போடவோ சக்தி கொடுக்குது இல்லையா? அதுதான் 3வது அடுக்கா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த அட்ரினலின் சுரந்த பிறகு ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், தசைகளுக்கு அதிக ரத்தம் பாயும், உடம்புக்கு ஒரு கூடுதல் சக்தி கிடைக்கும். இதுதான் 3வது அடுக்கு, உடல்நிலை மாற்றம், பிசிக்கல் சேஞ்ச். அப்போ பயம், அட்ரினலின் சுரப்பு, ஓடுறதுக்கான சக்தி, இதுதான் அந்த 3 அடுக்கு இயக்கம். ஆமா, இதுதான் அடிப்படை இயக்கம். ஆனா இப்போ இருக்கிற நவீன மருத்துவம் பெரும்பாலும் கடைசி 2 அடுக்குகளை தானே பாக்குது. அதாவது வேதியியல் மாற்றத்தையும் உடல்நிலை மாற்றத்தையும். இத நீங்க சொல்றது ரொம்ப சரி, துல்லியமா சொன்னீங்க. ஏன்னா இந்த ரசாயன மாற்றங்களையும் உடல் மாற்றங்களையும் நம்மால கருவிகள் வச்சு அளக்க முடியுது. இவ்வளோ அட்ரினலின் சுரந்திருக்கு, பிபி இவ்வளோ ஏறி இருக்குன்னு குவான்டிஃபையபிளா இருக்கு. ஆனா மனநிலையா? ஆனா மனநிலை மாற்றத்தை, அந்த பயத்தை அப்படி யூனிட் போட்டு அளக்க முடியாதங்கிறதால மருத்துவத்தோட முக்கியத்துவத்திலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ஓரங்கட்டப்பட்டுடுச்சு. இது எப்போ ஆரம்பிச்சது? இது ரெனே டெக்கார்ட்னு ஒரு கணித மேதை, தத்துவஞானி இருந்தார். அவர் காலத்துல ஆரம்பிச்ச பார்வை. அவர்தான் மனதையும் உடலையும் தனித்தனி விஷயங்களா பிரிச்சு பார்த்தார். உடலை ஒரு மிஷின் மாதிரி பார்க்கலான்னு சொன்னார். ஓஹோ. இந்த பார்வை நவீன மருத்துவ வளர்ச்சிக்கு ஒருவரையில உதவுனாலும் மனசோட பங்கை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட வச்சிருச்சு. அதனாலதான் டாக்டர் ஹேக்கருங்கிற ஒரு பேராசிரியர் சொல்ற மாதிரி மருத்துவம் நோயாளியோட படுக்கையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது.
அதாவது மூல காரணமான மனநிலைய கவனிக்காம அறிகுறியா தெரியற வேதியியல் மாற்றங்களை சரி செய்ய மாத்திரை மருந்துகளே நாம இப்ப அதிகம் நம்பி இருக்கோம். ஆமா, மனநிலை சரியில்லாம முழுமையான உடல் நலம் எப்படி சாத்தியமாகும்? அதை நாம யோசிக்கணும். அப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன டென்ஷன் கூட, வேலையில டென்ஷன், குடும்பத்துல பிரச்சனை, ஏன் நம்ம பாக்குற டிவி நியூஸ், சீரியல் கூட, இந்த 3 அடுக்கு இயக்கம் மூலமா நம்ம உடல் நலத்தை அமைதியா பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. சின்ன சின்ன மன அழுத்தங்கள் கூட தொடர்ந்து இருந்தா அது உடம்புல ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கி நீண்ட காலத்துல பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம். மனச அமைதிப்படுத்துற வழிகளும் இப்ப நம்ம கிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆமா, அந்த காலத்துல இருந்த மாதிரி கூட்டு குடும்பம், கோயில் குளம்னு மனசை ரிலாக்ஸ் பண்ற விஷயங்கள் கம்மியாயிடுச்சு. உண்மைதான். சரி, நம்ம உடம்பே ஒரு அதிசயம்னு சொல்றோம் இல்லையா? அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்குமா? யோசிச்சு பாருங்க. தாயோட கருவறையில ஒரே ஒரு செல்லுல இருந்து இதயம், மூளை, நுரையீரல், எலும்புன்னு இவ்வளவு நுணுக்கமான உறுப்புகளை எல்லாம் நம்ம உடம்பே உருவாக்கிக்கிச்சு. நாம என்ன வெளியில இருந்து டிசைன் கொடுத்தோமா? இல்லையே. இல்ல, அது இயற்கையா நடந்தது. சாதாரண உணவுல இருந்து தனக்கு தேவையானது எடுத்து இவ்வளவு பெரிய சிஸ்டத்தை உருவாக்குன அந்த உடம்புக்கு சின்ன சின்ன பழுதுகளை சரி செஞ்சுக்கிற ஆற்றலும் நிச்சயமா இருக்கும் தானே? மிக சரியான புள்ளி. இதுதான் ரொம்ப அடிப்படை. உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு அபாரமான சக்தி, இன்னேட் ஹீலிங் பவர் இருக்கு. அப்போ மனம் இதுல எப்படி வருது? இங்கதான் மனம் உடல் தொடர்போட ஆழம் தெரியுது. சொல்லப்போனா உடலுங்கிறது மனசோட ஒரு திட வடிவம் மாதிரி, மனம்ங்கிறது உடலோட ஆற்றல் வடிவம் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஒன்னு பாதிக்கப்பட்டா இன்னொன்னு பாதிக்கும். இதுக்கு ஏதாவது உதாரணம்? இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அடிக்கடி ஒரு ஆய்வை பத்தி குறிப்பிடுவாரு. முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சையில தவறுதலா ஒரு நரம்பு பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் இருந்தாராம். சரி. அவருக்கு கால்கள் செயலிழந்து போச்சு. ஆனா அதை விட ஐயோ எதிர்காலம் போச்சே, குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்னு பயம், கவலைன்னு மனச்சோர்வுல முடங்கி போயிட்டாராம். பாவம். ஆனா அதே மாதிரி அறுவை சிகிச்சை தப்பா நடந்த ஒரு நாய் இருந்திருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னா, கொஞ்ச நாள் படுத்திருந்துட்டு தானாவே முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா 4 கால்ல நடக்க ஆரம்பிச்சிடுச்சான். என்னது ஆச்சரியமா இருக்கே! மனுஷனால முடியல, நாயால முடிஞ்சதா? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். அந்த நாய்க்கு எதிர்காலத்தை பத்தின கவலை, குடும்ப பாரம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம், இந்த மாதிரி தொடர்ச்சியான மன அழுத்தங்கள் இல்ல. உண்மைதான். ஆனா மனிதனோட இந்த மனக்கவலை, பயம் மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னா, உடம்போட தன்னைத்தானே குணப்படுத்தும் ஆற்றல, அந்த உயிர் சக்தியை வீணடிக்குது. உடம்புக்கு கிடைக்கிற சக்தி பூரா இந்த மன போராட்டத்துக்கே செலவாயிடுது. ஓ, அப்ப மன சமநிலை குலையும் போது உடலை சரி செய்யும் ஆற்றல் தன்னால குறையுது. கரெக்ட். மென்டல் பேலன்ஸ் இஸ் கீ ஃபார் பிசிக்கல் ஹீலிங். நம்ம உடம்பே ஒரு சிறந்த டாக்டர்னு சொல்றது ரொம்ப உண்மைதான் போல. சின்னதா கையில் அடிக்கப்பட்டா கூட ரத்தம் கொஞ்ச நேரத்துல தானா நின்னுடுது. அது எப்படி? அதுக்கு பேர் தான் கிளாட்டிங். ரத்தம் வெளியே காத்தோட சேரும்போது அதுல இருக்கிற சில பொருட்கள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. பிளேட்லெட்ஸ். ஆமா, இரத்த தட்டுக்கள், அதாவது பிளேட்லெட்ஸ் ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிற ஒரு நூல் மாதிரி இழைகளை உருவாக்கி ஒரு வலை மாதிரி பின்னி அந்த கிழிஞ்ச தோலை இணைக்குது, ரத்தம் வெளியேறாம தடுக்குது. இது ப்ளீடிங் கண்ட்ரோல். அது மட்டும் இல்ல, நம்ம வெள்ளை அணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இடத்துக்கு ஏதாவது கிருமி இருந்தா அதோட சண்டை போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுது. எவ்வளவு பெரிய காயமா இருந்தாலும் தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடுது. உடம்பு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. எலும்பு முறிஞ்சா கூட டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஒன்னும் இல்ல, 2 எலும்பையும் நேரா வச்சு அசையாம இருக்க ஒரு கட்டு போட்டு விட்டுடுறாங்க. அவ்வளவுதானா? ஆமா, மிச்ச வேலைய உடம்பே பார்த்துக்கும். அது தானாவே புது செல்களை உருவாக்கி அந்த எலும்பை ஒட்ட வச்சிடும். உடம்பு ஒரு மிராக்கிள் மிஷின். அதே மாதிரிதான் தும்மல், இருமல் எல்லாம் கூடவா? நிச்சயமா. தும்மல் சும்மா வருதா? மூக்குக்குள்ள ஏதாவது தூசியோ வேண்டாத பொருளோ போனா அதை உடனே வெளியே தள்ளுற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அது. அதோட வேகம் தெரியுமா? மணிக்கு 180 இருந்து 220 கிலோமீட்டர் வேகத்துல அந்த காத்து வெளியே வரும். அப்படியா? இருமல்? இருமல் எதுக்கு வருது? நுரையீரல்ல தேவையில்லாம சளி மாதிரி கழிவுகள் சேர்ந்தா அதை வேகமா வெளியே தள்ளுறதுக்கு தான் இருமல் வருது. அப்போ வாந்தி, பேதி இதெல்லாம்? அதுவும் அப்படிதான். உடம்புக்கு ஒவ்வாத, ஜீரணிக்க முடியாத இல்ல விஷத்தன்மையான ஏதோ ஒன்னு வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதை வேகமா வெளியேற்றுற வழிகள் தான் வாந்தி, பேதி எல்லாமே. ஓ,
அப்போ இது நோயோட அறிகுறி இல்ல, உடம்போட செயல்பாடுங்கறீங்க. சில சமயம் அது அறிகுறியா இருக்கலாம், ஆனா அடிப்படையில அது உடம்போட சுத்திகரிப்பு மற்றும் பாதுகாப்பு இயக்கங்கள். ரொம்ப மோசமான கழிவா இருந்தா பேதி போற இடமே புண்ணாயிடும் இல்லையா? அப்படிப்பட்ட நச்ச உடம்பு வெளியேத்துனா அது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அதான். அப்ப இது எல்லாம் நம்ம நோய்னு பயந்து பார்க்காம உடம்போட பாதுகாப்பு நடவடிக்கைகள்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த புரிதல் வந்தாலே பாதி பயம் போயிடும். உடம்ப பத்தின பயத்தை விட்டாலே மனசு கொஞ்சம் சமநிலைப்படும். அதுவே குணமடைதலுக்கான முதல் படி. கரெக்ட். பயத்தை விடுறது தான் ஃபர்ஸ்ட் எய்டு. ஆக மறுபடியும் அந்த வாசகத்துக்கே வர்றோம். நம்பிக்கையே வாழ்வு, பலவீனமே மரணம். டாக்டர் லிசா ரேங்கின்னு ஒரு ஆங்கில மருத்துவர் சொன்னீங்களே, ஆமா. அவங்க அனுபவத்துல இத பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு 2 சிறுநீரகமும் செயலிழந்து போன ஒரு பெண்மணி இருந்தாங்களாம். ம். டாக்டர்ஸ் கண்டிப்பா டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த அம்மா முடியாதுன்னு மறுத்துட்டாங்களாம். எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, 9 நாள் கழிச்சு அவங்க சிறுநீரகம் தானாவே மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. நம்பவே முடியலையே, தானாவே வா. ஆமா, மருத்துவர்களுக்கே இது மெடிக்கல் மிராக்கிள்னு ஒரே ஆச்சரியம். ஆனா டாக்டர் ரான்கின் இத பார்த்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படி சாத்தியம்னு. அவங்க வேற என்ன ஆச்சரியமான விஷயங்களை சொல்றாங்க? இன்னொரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது ரேடியேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா மெஷின் ஆபரேட் பண்ண டெக்னீஷியன் ரூமை விட்டு வெளியே போனதும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த மெஷின் வேலை செய்யல, சும்மா ஆன்ல மட்டும் இருந்திருக்குன்னு. அடப்பாவும அப்புறம்? ஆனா அந்த நோயாளிக்கு இது தெரியாது. அவர் தனக்கு சிகிச்சை சரியா நடக்குது, இது தன்னை குணப்படுத்தோன்னு முழுசா நம்பினார். கொஞ்ச நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா அவரோட கட்டி கரைய ஆரம்பிச்சிருக்கு. என்னது, வேலை செய்யாத மிஷினை வச்சு ட்ரீட்மெண்ட்னு நம்பினதுக்கேவா? ஆமா, இதுதான் பிளாசிபோவோட சக்திக்கு ஒரு நேரடி உதாரணம்னு சொல்றாங்க. இதுக்கு எதிரா பயத்தோட விளைவும் இருக்குமா? நோசிபோ. நிச்சயமா. அதே டாக்டர் ரான்கின் இன்னொரு பழைய கேஸ சொல்றாங்க. 1957ல கிரிபியோசன் அப்படின்னு ஒரு புது புற்றுநோய் மருந்து வந்திருக்கு. சரி. அத வாங்கி போட்ட ஒரு நோயாளி, ஆஹா இது நல்லா வேலை செய்யுதுன்னு நம்பினதும் அவரோட கட்டி கரைய ஆரம்பிச்சிருக்கு. ம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கார். ம். ஆனா கொஞ்ச நாள்ல அமெரிக்க மருத்துவ சங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இந்த கிரிபியோசன் மருந்து வேலை செய்யாது, அது ஒரு போலியான மருந்து அப்படின்னு. சரி. இந்த செய்தி அந்த நோயாளி கேட்டதும் என்னாச்சுன்னா, அவருக்கு மறுபடியும் கட்டி வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சு. அடக்கடவுளே. நம்பிக்கை போனதும் நோயும் திரும்பிடுச்சா? அப்புறம் என்னாச்சு? அவரோட டாக்டர் கொஞ்சம் புத்திசாலி. அவர் என்ன பண்ணிருக்காருனா, சங்கத்துக்காரங்க பழைய மருந்த பத்தி சொல்றாங்க, இப்போ அதே கிரிபியோசனோட இன்னும் சக்தி வாய்ந்த அப்டேட் பண்ண வெர்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி சாதாரண தண்ணீரையே சிரிஞ்சில் ஏத்தி ஊசி போட்டிருக்காரு. சும்மா தண்ணீரையா? ஆமா. அந்த நோயாளி இதையும் நம்பி, ஓ புது மருந்து, பவர்ஃபுல் மருந்துன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் குணமாக ஆரம்பிச்சிருக்கார். கட்டிகள் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. விசித்திரமா இருக்கே. ஆனா கடைசியில அந்த மருந்து உண்மையிலேயே பயனற்றதுங்கிற இறுதிச் செய்தி ரொம்ப பரவலா வந்து இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்ச 2 நாள்ல அந்த நோயாளி இறந்து போயிட்டார். அப்போ இதுல பிளாசிபோ, நோசிபோ ரெண்டுமே மாறி மாறி வேலை செஞ்சிருக்கு. ஆமா, நம்பிக்கை குணமாக்குச்சு, பயம் கொன்னுடுச்சு. இதிலிருந்து டாக்டர் ரான்கின் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, நம்ம மனம்ங்கிறது மருந்துகளை விட, ஹார்மோன்களை விட, ஏன் சில சமயம் அறுவை சிகிச்சையோட நேரடி பௌதிக விளைவுகளை விட சக்தி வாய்ந்ததுன்னு அவங்க உணர்ந்தாங்க. இதுக்கு வேற ஆய்வு இருக்கா? இருக்கு. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட நோயாளிகளை 2 குழுவா பிரிச்சு ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒரு குழுவுக்கு நிஜமான அறுவை சிகிச்சை செஞ்சாங்க. சரி. இன்னொரு குழுவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு சும்மா தோல்ல ஒரு சின்ன கீறல் போட்டு தையல் மட்டும் போட்டாங்க. இதுக்கு ஷாம் சர்ஜரி, அதாவது போலி அறுவை சிகிச்சைன்னு பேரு. ஓ, ஆபரேஷனே பண்ணல. இல்ல. ஆனா 2 குழுக்கிட்டையும் உங்களுக்கு வெற்றிகரமா சர்ஜரி முடிஞ்சதுன்னு ஆபரேஷன் தியேட்டர் வீடியோ மாதிரி காட்டி நம்ப வச்சாங்க. அப்புறம் ஆச்சரியம் என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா 2 குழுவினரோட வலியும் குறைஞ்சு நடமாட்டமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முன்னேற்றம் அடைஞ்சிருந்துச்சு. அப்போ சர்ஜரிய விட சர்ஜரி சக்சஸ்னு நம்புனதுதான் முக்கியமா இருந்திருக்கு. அதான் பிளாசிபோவோட பவர். அப்போ நாம குணமடைய மனரீதியா என்ன செய்யணும்னு டாக்டர் ரான்கின் ஏதாவது கான்கிரீட்டா சொல்றாங்களா? சொல்றாங்க. அவங்க ஒரு 6 படிகள் சொல்றாங்க. சுருக்கமா சொன்னா, 1, உங்களால குணமடைய முடியும்னு முழுசா நம்புங்க. நம்ம உடம்புக்கு தன்னை சரி பண்ணிக்கிற சக்தி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி. நம்பிக்கை முக்கியம். உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற டாக்டர், பாசிட்டிவா பேசுற உறவினர்கள், நண்பர்கள் கூட இருக்கிறது நல்லது.
பாசிட்டிவ் சூழல். 3 உங்க உள்ளுணர்வு உங்க இன்ட்யூஷன் சொல்றத கேளுங்க. உங்க உடம்பு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. சில சமயம் உள்ளுக்குள்ள இருந்தே தீர்வுக்கான வழி தெரியும். சரி, உள்ளுணர்வு. 4 நோயோட உண்மையான அடிப்படை காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. மன அழுத்தமா, தவறான உணவு பழக்கமா, வேலை சூழலா? அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதற்கேற்ப உங்க வாழ்க்கை முறையை மாத்த முயற்சி பண்ணுங்க. ஓகே, மூல காரணத்தை மாத்துறது. 5 உங்க மனசுக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுக்கு ஒரு மருந்து சீட்டை நீங்களே எழுதுங்க. அது தியானமா இருக்கலாம், உடற்பயிற்சியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறதா, இயற்கையில நடக்கிறதா இருக்கலாம். மனசுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை செய்யுங்க. மனசுக்கான மருந்து சீட்டு நல்லா இருக்கு. 6 கடைசியா குணமாகிறதுங்கிறது இயற்கையானது. அது உடம்போட இயல்புதான்னு நம்பி கொஞ்சம் அமைதியா ரிலாக்ஸ்டா இருங்க. பதட்டப்படாதீங்க. ரொம்ப அருமையான படிகள். சரி, இந்த நம்பிக்கையும் பயமும் இவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இதுல வேலை செய்யுது? ஜப்பான் விஞ்ஞானி மசாரு எமோட்டோவோட தண்ணீர் படி வாயுகள் பத்தி நம்ம நூல்ல சொல்லியிருக்கு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, அதுவும் மனதோட சக்தியை பத்தி ஆழமா யோசிக்க வைக்கும் ஒரு முக்கியமான ஆய்வு. அது என்ன ஆய்வு? டாக்டர் எமோட்டோ என்ன செஞ்சார்னா, சாதாரண தண்ணீரை எடுத்து உறைய வச்சு அதை ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியில படம் பிடிச்சார். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம், ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. சரி. ஆனா அதே தண்ணீர் கிட்ட ரொம்ப அன்பா நன்றியோட பேசிட்டோ இல்லனா நல்ல அமைதியான இசையை கேட்க வச்சுட்டு அப்புறம் உறைய வச்சு பார்த்தா ரொம்ப அழகான, சீரான, வடிவியல் ரீதியா சிறப்பான படிக வடிவங்கள் உருவாகுதான். அப்படியா? அதே சமயம் அதே தண்ணீரை கோவமா திட்டிட்டு இல்லனா ரொம்ப கர்ணக்கொடூரமான இசையை கேட்க வச்சுட்டு உறைய வச்சு பார்த்தா சிதைஞ்சு போன அலங்கோலமான வடிவமே இல்லாத அமைப்புகள் உருவாகுதாம். என்ன சொல்றீங்க? எண்ணங்களும் ஒளியும் தண்ணியோட வடிவத்தையே மாத்துதா? அதான் அவரோட ஆய்வு காட்டுச்சு. அவர் பீத்தோவனோட சிம்பனி கேட்ட தண்ணீர் ரொம்ப அழகான பூ மாதிரி வடிவத்தை காட்டுனதா பதிவு செஞ்சிருக்காரு. நன்றின்னு சொன்ன தண்ணீர் அழகான படிகமா மாறினதா சொல்றாரு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள், ஏன் நம்ம வார்த்தைகள் கூட நம்மள சுத்தி இருக்கிற தண்ணீரையே பாதிக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த ஆய்வாதத்தான் சொல்லுது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. நம்ம உடம்புல சுமார் 70% எண்ணெய் இருக்கு. தண்ணீர் தான். அப்போ நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு உணர்வும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த தண்ணீரை நேரடியா பாதிக்குதுன்னு தானே அர்த்தம். ஆமால்ல. மகிழ்ச்சியான, அன்பான, நன்றியுள்ள எண்ணங்கள் நம்ம உடலுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழலையும், பயம், கோபம், வெறுப்பு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் உடலுக்குள்ள ஒரு நச்சத்தன்மையான சூழலையும் உருவாக்குது. அப்போ நாம கோவமாவோ பயத்தோடவோ தண்ணி குடிச்சா அது வெறும் தண்ணீரா இல்ல நஞ்சா? நல்ல கேள்வி. யோசிக்க வேண்டிய விஷயம். எண்ணம் போல் வாழ்வுங்கிறது எவ்வளவு ஆழமான அறிவியல் உண்மை பாருங்க. ஆமாம், நம்ம எண்ணங்கள் நம்ம உடம்புல உள்ள நீரை மட்டும் இல்ல, ஒருவேளை நம்ம சுத்தி இருக்கிற நீரையும் மற்ற மனிதர்களையும் கூட பாதிக்கலாம் இல்லையா? அந்த ஆய்வு அப்படிதான் யோசிக்க வைக்குது. நம்ம எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆமாம், இது கேட்கும்போது உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க போனா மனசை மட்டும் தளர விடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றதோட உண்மையான அர்த்தம் இப்போ நல்லா புரியுது. கரெக்ட். உடம்போட குணப்படுத்தும் சக்திய மனசு தான் கட்டுப்படுத்துது. அதனால தான் ஒருத்தர் குணமாக்கிட்டீங்களான்னு கேக்குறோம். அந்த குணம்ங்கிற வார்த்தையே மனசோட இயல்பு நிலையத்தான குறிக்குது. ஆமா, மனசோட குணம். மனசு அதோட இயல்பான அமைதியான குணத்துக்கு திரும்பினா உடல் நலமும் தானா திரும்பும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நூல்ல சொல்றாங்க பாருங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல 2 பேருக்கு ஒரே மாதிரி லேசா அடிபடுது. சரி. ஒருத்தர் உடனே பயந்து, ஐயோ ரத்தம் நிக்காம போயிட்டா என்ன பண்றது, உள்ளுக்குள்ள பெரிய அடி இருக்குமோன்னு விழிப்புணர்வுங்கிற பேர்ல இல்லாத பயத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுறார். இப்போ நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. இன்னொருத்தர், ஓ சின்ன காயந்தானே தானா ஆறிடும்னு கொஞ்சம் இயல்பா இருக்கார், பெருசா அலட்டிக்கல. இப்போ யாருக்கு சீக்கிரம் குணமாகும்? நிச்சயமா அந்த 2வது ஆளுக்கு, இயல்பா இருந்தவருக்கு தான் சீக்கிரம் குணமாகும். ஏன்? ஏன்னா முதல்ல பயந்தவரோட உடம்புல இருக்கிற சக்தி, அந்த ஹீலிங் எனர்ஜி காயத்தை ஆத்துறதுக்கு செலவாகிறதோட இல்லாம அவர் மனசுல ஓடுற அந்த பயத்தை சமாளிச்சு அவரை சமாதானப்படுத்துறதுக்கும் பாதி சக்தி செலவாயிடுது. ஓஹோ, சக்தி 2ஆ பிரியுது. ஆமா, இயல்பா இருந்தவரோட முழு சக்தியும் நேரடியா காயத்தை ஆத்துறதுல மட்டுமே பயன்படுது. அதனால அவருக்கு சீக்கிரம் குணமாகுது. சரி, அப்போ இந்த பயம், கோபம் மாதிரி உணர்வுகள்லாம் தானா வருதே, அதை எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு ஸ்ரீ பகவத் பார்வையில ஒரு விளக்கம் இருக்குன்னு நூல்ல சொல்றாங்களே. ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. நாம உணர்வு, ஃபீலிங் அப்படின்னா என்ன,
உணர்ச்சி எமோஷன் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உணர்வு வேற உணர்ச்சி வேறயா? ஆமா, உணர்வுங்கிறது நம்ம இயல்புல இருந்து, நம்ம கேரக்டர்ல இருந்து தானா வர்றது. இந்த இயல்பு எப்படி உருவாகுது? நம்ம அப்பா அம்மா, நம்ம வளர்ந்த சமூகம், நம்ம படிச்சது, பார்த்தது, நம்ம அனுபவங்கள்னு பல விஷயங்கள் சேர்ந்து நம்ம அறியாமலேயே உருவாகுனது. சரி. அதனால திடீர்னு கோபம் வர்றது, சோகம் வர்றது, பொறாம வர்றது மாதிரியான உணர்வுகள் ஆத்துல தண்ணியில மிதந்து வர்ற இலை, சருகு, குப்பை மாதிரி நம்ம மனசுல தானா வரும் போகும். ம். இந்த மாதிரி தானவான உணர்வுக்கு நாம நேரடியா பொறுப்பில்ல. ஏன்னா அந்த இயல்பை 100% நாமளே தேர்ந்தெடுக்கல. அதனால இந்த உணர்வுகள் வரும்போது அதை எதிர்த்து போராட தேவையில்லை, அடக்கமும் முயற்சிக்க கூடாது. சும்மா ஒரு சாட்சியா கவனிக்கலாம். ஓ, கோபம் வருது, ஓ, சோகம் வருதுன்னு. சரி. அப்போ உணர்ச்சினா என்ன? உணர்ச்சி எமோஷன்ங்கிறது அப்படி தானா வந்த ஒரு உணர்வை, உதாரணமா கோபத்தை நாம கையில் எடுத்து அதுக்கு நாமளே முக்கியத்துவம் கொடுத்து அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதன்படி செயல்படுறது. ஓ, செயல்பாடு சம்பந்தப்பட்டது. ஆமா, இது நம்ம சிந்தனையோட விளைவு. இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப பாருங்க, கோபங்கிற உணர்வு தானா வர்றது நம்மால தடுக்க முடியாது. ஆனா அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறது, இல்ல வெளிப்படுத்தாம கட்டுப்படுத்திக்கிறதுங்கிற உணர்ச்சி நம்ம கையில இருக்கு. புரியுது. நமக்கு தெரியாம நம்ம கோபம் அடுத்தவங்க மேல போகாது. யோசிச்சு பாருங்க, வீட்ல செல்போனை உடைச்ச குழந்தைய நாம சில சமயம் அடிச்சிடுறோம். ஆனா அதே தப்ப நம்ம ஆபீஸ்ல நம்ம முதலாளி செஞ்சா நாம அடிக்கிறோமா? இல்ல, அடிக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்துற செயல் நம்ம கட்டுப்பாட்டுல, நம்ம சிந்தனையில இருக்கு. யார அடிக்கலாம், யார அடிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ அது உணர்ச்சி, நம்ம தேர்வு. ஓ, இது நல்லா புரியுது. அப்போ எண்ணங்களை அடக்க நினைக்க கூடாதுங்கிறீங்க. பிள்ளையார் பிடிக்க போய் அது குரங்கா மாறின கதை மாதிரி ஆயிடும். கரெக்ட். அந்த கதை ஞாபகம் இருக்கா? அரசன் ஒருத்தன் ஆயில நீட்டிக்கிற மருந்த சாப்பிட போவான். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, மருந்து சாப்பிடும்போது குரங்க நினைக்கவே கூடாதுன்னு. ஆமா. அவனால அந்த குரங்கு நினைக்காம இருக்கவே முடியல. நினைக்க கூடாதுன்னு நினைக்க நினைக்க அதுதான் மனசுல வந்துட்டே இருந்துச்சு. மருந்தையும் சாப்பிட முடியல. அதே மாதிரி தான் எண்ணங்களை, உணர்வுகளை அடக்க நினைக்க நினைக்க அது இன்னும் வலுப்பெறும். பிரச்சனை தானா வர்ற எண்ணத்துல இல்ல, அந்த எண்ணத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்து அதை பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை செயலா, உணர்ச்சியா மாத்துறதுல தான் இருக்கு. அப்போ உணர்வுகளை கவனிச்சா போதும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம். சரியா சொன்னீங்க. தானாக வரும் எண்ணங்கள், உணர்வுகளுக்கும் நாம் சிந்தித்து உருவாக்கும் உணர்ச்சிகள், செயல்களுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கவனம் நம்ம கட்டுப்பாட்டுல உள்ள சிந்தனை, செயல் மேல இருந்தாலே போதும், மன அமைதி கிடைக்கும். ரொம்ப அருமையா விளக்குனீங்க. அப்போ இந்த முழு அலசலையும் சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் பிரிக்க முடியாத ரொம்ப ஆழமான ஒரு தொடர்பு இருக்கு. ஆமா, நம்பிக்கை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்தது. பயம் நோயை வளர்க்கும், சில சமயம் உருவாக்கவும் செய்யும். பிளாசிபோ, நோசிபோ விளைவுகள் அதை தெளிவா காட்டுது. நம்ம உடம்பு ஒரு அற்புதமான தன்னைத்தானே சரி செய்யும் ஒரு இயந்திரம். அதோட இயல்புக்கு நம்ம தடையா இல்லாம இருந்தாலே போதும், அது தன்னை கவனிச்சுக்கும். மிகச்சரி. அதோட சுய ஹீலிங் சக்தியை நாம நம்பணும். தும்மல், இருமல், வாந்தி, பேதி இதையெல்லாம் எதிரியா பார்க்காம உடம்போட நண்பனா, உடம்ப சுத்தப்படுத்துறா, பாதுகாக்கிற வேலைகளா பாருங்க. அதுவே பயத்தை குறைக்கும். ஆமா, அதோட உணர்வு வேற, உணர்ச்சி வேறேன்னு புரிஞ்சுக்கிட்டு தானா வர்ற எண்ணங்களுக்கு அடிமையாகாம நம்ம சிந்தனைய, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற செயல்களை மட்டும் கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். மன அமைதியும் சமநிலையும் தான் ஆரோக்கியத்தோட உண்மையான திறவுகோள். நிச்சயமா. நீங்க கேட்ட இந்த விஷயங்களை வச்சு உங்க அன்றாட வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்க உடல் நலம் பத்தின உங்க பயங்களை இனி எப்படி அணுக போறீங்க? உங்க எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் உள்ள வேறுபாட்டை கொஞ்சம் கவனிக்க முயற்சி பண்ணி பாருங்களேன். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. மசாரு எமோட்டோவோட ஆய்வுப்படி நம்ம எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கிற தண்ணீரை மட்டுமல்ல, ஒருவேளை நம்ம சுத்தி இருக்கிற தண்ணீரையும், ஏன் மற்ற மனிதர்களையுமே பாதிக்குதுன்னா, நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனநிலையால இந்த உலகத்துல உருவாக்குற இந்த ஒட்டுமொத்த சக்தி சூழலுக்கு, எனர்ஜெட்டிக் என்வாயர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆழமான கேள்வி, சிந்திக்க வேண்டிய விஷயம்.